கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் பற்றிய சுருக்கமான தகவல்களின் தொகுப்பு இதோ. ஆதிசேஷன் எனப்படும் புனித பாம்பு வழிபட்ட பெருமையைக் கொண்ட இந்த கோயில், புராணங்களும் துல்லியமான வானியலும் உன்னத கட்டிடக்கலையும் ஒன்றிணைந்த ஒரு பிரமிக்க வைக்கும் வரலாற்று பொக்கிஷம். முதல்ல இந்த கோயிலின் பெயர் காரணத்தை பார்க்கலாம். புராணங்களின்படி பாத்தீங்கன்னா, புனித பாம்பான ஆதிசேஷனே நேரில் வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டாராம். அதனாலேயே இறைவனுக்கு நாகேஸ்வரர், நாகநாதர், பாதாள லிங்கேசர் அப்படின்னு பல பெயர்கள் வந்திருக்கு. இங்கே இருக்கிற இறைவியின் பெயர் பெரியநாயகி. தேவாரத்துல இது திருக்குடந்தை கீழ்கோட்டம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா போற்றப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதிசேஷனே நேரா வந்து வழிபட்டாரான்னு. இது நிஜமாவே நாகங்களின் ஆன்மீக தலைநகரம் போல அல்லவா இருக்கு? இரண்டாவதா, இங்க இருக்கிற வானியல் மற்றும் கட்டிடக்கலை அற்புதம். இந்த கோயிலோட மூலவர் சன்னதி நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதம் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள்ல சூரியனோட கதிர்கள் நேரடியாக மூலவரான அந்த சிவலிங்கத்தின் மீது விழும்படி இத கட்டியிருக்காங்க. எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல வானியலையும் கட்டிடக்கலையும் இவ்ளோ துல்லியமா எப்படிங்க ஒன்றிணைத்தார்கள்? நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. இறுதியா, கோயிலின் உள்ளே அமைந்திருக்கும் கலைநயம் மிக்க நடராஜர் சபை, இது அன்றைய சிற்பிகளின் அசாத்திய திறமைக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக அமைகிறது. அன்றைய சமூகம் வெறும் பக்திக்கு மட்டுமின்றி கலையார்வத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் அளித்துள்ளது அப்படிங்கிறத இந்த நடராஜர் சபை நமக்கு தெள்ளத் தெளிவா நிரூபிக்குது. ஒட்டுமொத்தமாக கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் என்பது வெறும் கற்களால் ஆன வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, அது வானியல், புராணங்கள் மற்றும் ஒப்பற்ற கலையின் உயிரோட்டமான சாட்சியாகும். காலங்களை கடந்த இந்த கட்டிடக்கலை அதிசயம் தமிழர்களின் ஈடு இணையற்ற அறிவாற்றலை இன்றும் உலகிற்கு உரக்கச் சொல்கிறது.